ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டெக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நம்ம பிசிஆர் லேப்டாப்பில் இருக்க ஃபைல்ஸை எப்படி ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் டிவியில் ஆக்சஸ் பண்ணுறது, அதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். இதுக்கு உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது பிசிஆர் லேப்டாப், வைஃபை ரவுட்டர், ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் டிவி, இதெல்லாம் இன்டர் கனெக்ட் பண்ணி எப்படி அந்த ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பிசிஆர் லேப்டாப்பில் இப்போ நான் பண்ணுற ஸ்டெப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பிசி வந்து உங்கள் வைஃபை ரவுட்டரோட கனெக்ட் பண்ணிக்கிட்டு, இப்போ நீங்கள் எந்த ஃபோல்டரை வந்து உங்கள் ஆண்ட்ராய்ட் டிவியில் வியூ பண்ணி ஆக்சஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணிங்க. நான் இப்போ வந்து என்னோடய பிசியில் டி ஃபோல்டரை தான் வந்து நான் இப்போது என்னோடய டிவியில் ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்குள்ளே வந்து மூவிஸ் இந்த ஃபோல்டர் வச்சுருக்கேன். இது எப்படி ஷேர் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போது பேக் வந்துட்டு இந்த டி கோலனை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் ஷேரிங் இந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்குங்க. இதில் அட்வான்ஸ் ஷேரிங், இதில் ஷேர் திஸ் ஃபோல்டர்னு இருக்குல்ல, ஸோ இதை வந்து செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் ஃபோல்டரோட நேமை நீங்கள் இப்போ எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து நெட்வொர்க் ஃபோல்டர் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மெயின் திங் வந்து இங்கே கமெண்ட்ஸ் பர்மிஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் கண்ட்ரோல் செட்டிங்ஸ் மாற்றிக்கணும். அப்ளை ஓகே, தென் அப்ளை ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து உங்களோட லோக்கல் டிஸ்க்கும் வந்து உங்கள் நெட்வொர்க்கில் வைஃபை நெட்வொர்க்கில் இப்போ ஷேர் ஆகிடுச்சு. ஸோ இங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, எவ்ரி ஒனுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போது. ஸோ இப்போ வந்து நம்மளோட லேப்டாப்போட ஐபி நம்ம என்னன்னு பார்த்துக்கலாம். ஐபி கான்ஃபிக் போட்டு என்ட்ரி கொடுங்க. இதை வந்து ரஃபாக நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டிவியில் வந்து மேனுவலாக ஆட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஃபோல்டரை வந்து நெட்வொர்க்கில் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பிசியோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ யூசர் நேம் இருக்கும், பாஸ்வேர்ட் போடாமல் இருந்தால் கண்டிப்பாக பாஸ்வேர்டு இருக்கணும். பாஸ்வேர்டு இருந்தால் தான் நம்ம வந்து நெட்வொர்க்கில் அந்த ஃபோல்டரை வந்து ஷேர் ஃபோல்டரை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ பாஸ்வேர்ட் போடாமல் என்னோடய லேப்டாப்பில் பாஸ்வேர்ட் போடலை. ஸோ நான் மேனேஜ்குள்ளே போய்ட்டு மை கம்ப்யூட்டரில் ரைட் கிளிக் பண்ணி மேனேஜ்குள்ளே போய்ட்டு லோக்கல் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு யூசர், இது என்னோடய யூசர் நேம் அட்மின். ஸோ நான் செட் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ admin @123 admin@123. ஸோ நான் பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஷேர் ஃபோல்டர் வந்து நம்மளுக்கு நெட்வொர்க்கில் வியூ ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம பிசியிலே செக் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோஸ் ப்ளஸ் ஆர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. // என்னோடய பிசியோட ஐபி அட்ரஸ் 192.168.2.140. சரி, 2.140 கரெக்ட். ஸோ நெட்வொர்க் ஃபோல்டர் சேஞ்ச் பண்ணது இந்த ஃபோல்டர் வந்திருக்கு. ஸோ இதுக்குள்ளே மூவிஸ் ஃபோல்டர் இருக்குது. ஸோ இந்த ஃபோல்டர் எப்படி நம்ம இப்போ ஒர்க் ஆகுது நம்ம பண்ணது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வேறு ஏதாச்சும் பிசியிலேருந்து நீங்கள் நெட்வொர்க்கில் செக் பண்ணும்போது உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ சேம் கான்செப்ட் தான். அதுக்காக தான் நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு கண்டிப்பாக இருக்கணும்னு சொன்னது. நீங்கள் டிவியில் பண்ணும் போதும் இதே தான் உங்களுக்கும் கேட்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆண்ட்ராய்ட் டிவியில் வைஃபை கனெக்டிவிட்டி செக் பண்ணிக்கலாம். லேப்டாப்பும் டிவியும் சேம் வைஃபை நெட்வொர்க்கில் இருக்கணும். ஸோ என்னோடய லேப்டாப்பும் டிவியும் இப்போ வந்து சேம் வைஃபை நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகியிருக்கு. அதை செக் பண்ணிக்கலாம். ட்ராவல்ஸ் ஆஃபீஸ் 2G, என்னோடய லேப்டாப்பும் இதே நெட்வொர்க்கில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கலாம். கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் ஒரு அப்ளிகேஷன் ஒன்று டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலிமா தான் நம்மளோட நெட்வொர்க் ஃபோல்டரை ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த அப்ளிகேஷன் நேம் வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்னு டைப் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்லேயே வந்திருக்கு நமக்கு இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஃபைல் மேனேஜர். ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலிமா தான் நம்ம நெட்வொர்க்கில் இருக்க ஃபோல்டரை ஆக்சஸ் பண்ண போகிறோம். பிசியில் ஷேர் பண்ணியிருக்க நெட்வொர்க் ஃபோல்டரை ஆக்சஸ் பண்ண போகிறோம் டிவியில். ஸோ இன்ஸ்டால் கொடுத்துங்க. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண ஃபைல் மேனேஜர்லேயே வந்து இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வேறு லெவல் அப்ளிகேஷன். ஸோ ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ ஃபைல் எக்ஸ்ப்ளோரரை. இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இன்டர்னல் ஸ்டோரேஜ் காட்டுதுங்களா, இது உங்களோட வந்து ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் டிவியோட ஸ்டோரேஜ் ஃபைல் தான் அது. அதில் இருக்க ஸ்டோரேஜ் தான் காட்டுது. இப்போ வந்து நம்ம நெட்வொர்க் ஃபோல்டரை வந்து இதில் லேனுன்னு இருக்குங்க இல்லையா, ஸோ இதில் தான் போய்ட்டு நம்ம நெட்வொர்க்கில் ஷேர் பண்ணியிருக்க ஃபோல்டரை வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ லேனுக்குள்ளே போய்க்குங்க. போய்ட்டு ஆட் சர்வர் கொடுத்துங்க. ஸ்கேனுன்ற ஆப்ஷன் இருக்கும் அதில். ஸோ இப்போ நீங்கள் ஸ்கேன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சர்ச்சிங் லேன் சர்வர், இப்போ லேனில் இருக்க வந்து ஷேர் ஃபோல்டர்லாம் சர்ச் பண்ணோம். ஸோ என்னோடய பிசி நேம் வந்து திங்க்பேட் பிசி. இது வந்து 168.2.140 இருக்குல்ல. ஸோ இதுக்குள்ளே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய லேப்டாப்போட ஐபி அட்ரஸ் இங்கே வியூ ஆகுது. 192.168.2.140. ஸோ பாத் வந்து நம்ம நெட்வொர்க் பாத் கூட போட்டுக்கலாம். இதில் என்னென்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டாலே போதும். ஸோ இப்போ பாத் தேவை கிடையாது. யூசர் நேம் பாஸ்வேர்டு, என்னோடய யூசர் நேம் வந்து அட்மின். என்ட்ரு கொடுத்தாச்சு. பாஸ்வேர்டு வந்து admin@123. அதே பாஸ்வேர்டு தான் நம்ம பிசியில் சேஞ்ச் பண்ண அதே பாஸ்வேர்டு தான் நான் இதில் என்ட்ரி பண்ணுறேன். வேறு எதுவுமே பண்ணலை நான். ஓகே, சேவ் கொடுத்துங்க. ஸோ இப்போ நான் வந்து அது ஓப்பன் பண்ணிக்கிறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஃபோல்டர், நம்ம அங்கே ஷேர் பண்ண ஃபோல்டர் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இருக்க மூவிஸ் ஃபோல்டர். ஸோ இதுக்குள்ளே வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து இருக்க மூவிஸ், சாங்ஸ், இமேஜஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டைரெக்டாக ப்ளே பண்ணலாம், வியூ பண்ணி பார்க்கலாம். வித்தவுட் எனி பென்ட்ரைவ் ஆர் வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக வந்து இதில் டிவியில் வியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பென்ட்ரைவில் ஏதாச்சும் ஃபைலை காப்பி பண்ணிவிட்டு ஸோ டிவியில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. நீங்கள் டைரெக்டாக லேப்டாப்பில் இருக்கிறத நீங்கள் டைரெக்டாக ப்ளே பண்ணி டிவியில் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்கள் வீட்டில் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை, நான் என்கிட்ட மோடம் மட்டும்தான் இருக்குது, மோடமை வந்து பிசியில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அந்த வைஃபை மூலிமா வந்து டிவியில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். வைஃபை மட்டும் இருந்துச்சுன்னா போதும். வைஃபை மீடியம் மூலமாக நீங்கள் உங்கள் பிசியில் இருக்க ஃபைல்ஸை வந்து டைரெக்டாக டிவியில் ஆக்சஸ் பண்ணி வித்தவுட் லேகிங், கண்டிப்பாக 100% கண்டிப்பாக லேகே ஆகாது. உங்களோட வீடியோஸ் வந்து ஃபுல்லி ப்ளே ஆகும். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சூப்பரான அப்ளிகேஷன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து உங்களோட மூவிஸ் ஆர் பிக்சர்ஸ் எதுவாக இருந்தாலும் வந்து டைரெக்டாக வியூ பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் டைரெக்டாக ஃபோன்லேயும் யூஸ் பண்ணலாம். ஃபோன் மூலியமாகவும் டிவியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதோட ஃபைல்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு இதில் வந்து
FTP சர்வர், க்ளவுட் சர்வர், ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஸோ இதிலெல்லாம் எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.